ரகசியமா ஒரு நாள் பாவம் சிஸ்டர், ஒரு நாள் சின்னமா, ஒரு நாள் பாவம். ஊழியக்காரன் காண மாட்டேன், அம்மா அப்பா காணாது, புருஷன் காண மாட்டான், மனைவி காண மாட்டான், பிள்ளை காண மாட்டான். ஆனா உன்னை சிருஷ்டித்தவர் கண்டு கொண்டிருக்கிறார். இத ஒவ்வொன்னா கண்ணுக்கு முன்னா நிறுத்துவேன். ஏன் ஒண்ணு வந்தது? அறிக்கை பண்ணு. ஏன் கர்த்தர் அனுமதித்தாய்? அறிக்கை பண்ணு. ஏசாயா 57:11 பாருங்க. எனக்கு பயப்படாதிருந்தாய், அதனால உன்னை பிசாசுகளை முள்ளு கொடுத்தேன். எனக்கு எப்படி செய்யல? நீ பயப்படல. யாருக்கு அஞ்சு பயப்படியா? கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பயப்படியா? அவன் ஒன்ன போல ஆடம்பரமா வந்தோட நீயும் பாக்குற, அவன் ஒன்ன போல வந்தோட நீயும் பாக்க. நீ தேவ பிள்ளை, முத்திர போட்டது என்பதை மறந்து போனாய். நீ பொய் சொல்லியே, ஊழியக்காரட்ட பொய் சொல்லிய, தேவனிட்ட பொய் சொல்லிய, பொய் சொல்லுகிறாய். மனதுல கூட தேவனுக்கு நினைவு கையிலவையா சொல்லி நீ யாருன்னு உனக்கு என்ன செய்யல தெரியல. நீ தேவ பிள்ளை, என்ன ஏசப்பா ரட்சித்தார். மற்ற ஜாதிகளை போல அல்ல, அதிலிருந்து என்னை மீட்டெடுத்தார். நான் ஒரு தேவ பிள்ளை என்கிறதை காட்டல. பாருங்க, அவங்க வழிய ஆண்டவர் எப்படி ஆக்குவாரா? இதோ உன் வழிய முள்ளினால் அடைப்பேன். போ போ போ. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் அடைச்சா காம்பவுண்ட்ல இருந்து கெட்டி சாடி போயிடலாம். ஆனா எனக்கு அப்பா அடைச்சா பரலோகத்துக்கு கீழே வர முள்ள வந்து அடைச்சிருவாரு. ஆமென். முடியாது. ஆண்டவர் உனக்கு வழியை எப்படி அடைப்பாரா? முள்ளினால. சாபம் இல்லாத ஒன்ன ஆண்டவர் வச்சுட்டு எல்லாம் மாத்தினார். இப்ப சாபம் எப்படி இருக்கு? முள்ளினால் அடைப்பேன்.